விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். இன்று முதல் அமலுக்கு வந்த ஹெல்மெட் சட்டம். முக்கிய வீதிகளில் போலீசார் சோதனை. மளிகை கடையில் போதை பாக்கு விற்ற 3 பேர் கைது. 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாக்குகள் பறிமுதல். புதிய மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் ஊழல். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. திருச்சிற்றம்பலம் கல்லூரியில் பொங்கல் விழாவில் தகராறு. ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட மாணவர்களால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஹெல்மெட் அணிவது அமலில் உள்ளது. ஆனால் புதுச்சேரியில் ஏற்கனவே கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்த முடியாததால் கைவிடப்பட்டது. இருப்பினும் போலீசார் அவ்வப்போது ஹெல்மெட் அணிவதை கட்டாயப்படுத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலுக்கு வந்தது. ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்திருந்தனர். கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலுக்கு வந்ததையொட்டி புதுவையின் முக்கிய வீதிகளில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். ஆனால் இன்று நகர பகுதியில் போலீசார் கெடுபிடி செய்யவில்லை. நேரு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் போலீசார் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களை பாராட்டினர். ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி எச்சரித்து அனுப்பினர். அதே நேரத்தில் மரப்பாலம், கோரிமேடு, பிள்ளைச்சாவடி, திருக்கனூர், ஈசிஆர் மற்றும் புறநகர் கிராம பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தலைக்கவசம் அணியாமல் வந்த சிலருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதா சிலரை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். இதனிடையே பண்டிகை காலம் என்பதால் கெடுபிடியை குறைத்து கொண்டுள்ளதாகவும் வருகின்ற 20ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணியாவிட்டால் கட்டாயம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மளிகை கடையில் போதை பாக்குகளை விற்ற 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை பாக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நாவர்குளம் பகுதியில் மளிகை கடை ஒன்றில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள் இருப்பதாக ஆரோவில் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஆரோவில் ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் போலீசார் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றனர். அப்போது நாவர்குளம் பகுதியை சேர்ந்த ஜெயா என்பவர் மளிகை கடையில் சோதனை மேற்கொண்டதில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதா. போலீசார் நடத்திய விசாரணையில் பெங்களூருவை சேர்ந்த ஹேமாராம் மற்றும் அவரது நண்பர் சித்திரைகுமார் ஆகியோர் கடைகளுக்கு விநியோகம் செய்வதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கியிருந்த ஹேமாராவ் மற்றும் வில்லியனூர் பகுதியில் அறை எடுத்து தங்கியிருந்த சித்திரைகுமாரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 22 மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா. இவற்றின் மதிப்பு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 2 சக்கர வாகனம் மற்றும் மினி லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. புதிய மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு கொடுக்காமல் உள்ளனதாகவும் கூறினார். 750 ரூபாய்க்கு பொங்கல் பொருட்கள் வாங்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஒட்டுமொத்தமாக புதுவை மக்கள் வஞ்சிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஏற்கனவே மின்சாரத்துறையை அதானியிடம் ஒப்படைக்க ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் திடீரென்று 330 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்து ப்ரீபெய்டு மின் மீட்டர் வாங்கி தற்போதுள்ள மீட்டர்களை மாற்ற முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். எந்த காலத்திலேயும் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்க விடமாட்டோம் என்றும் ப்ரீபெய்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் கவர்னர் ஒப்புதல் இல்லாமல் இடைக்கால அனுமதியை புதுச்சேரி அரசு மதுபான உற்பத்திக்கு 8 கம்பெனிகளுக்கு கொடுத்துள்ளதாகவும் இதில் பெரிய ஊழல் நடந்துள்ளது என்றார். இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் 8 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க சிக்கல் உள்ளதால் அமைச்சரவையில் அதை கொண்டு வந்து அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி அரசு 8 லைசன்ஸ்களும் கவர்னர் அனுமதி இல்லாமல் தற்காலிக ஒப்புதல் யார் கொடுத்தது என்று முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மதுபான உரிமை கொடுப்பதற்கான இந்த அரசு செய்துள்ள தில்லுமுள்ளு ஊழல் தொடர்பாக கவர்னர் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சிற்றம்பலம் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த திருச்சிற்றம்பலம் பகுதியில் அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது. இங்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர்.
இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றதா. கொண்டாட்டத்தின் போது சில மாணவர்கள் மது அருந்திவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மது அருந்திய மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு இரு தரப்பினரும் கட்டை மற்றும் கல் போன்ற ஆயுதங்களால் சாலையில் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எஸ்எம்வி பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ்எம்வி பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு விழாவான பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக தக்ஷசிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான வெங்கடாஜலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். எஸ்எம்பி பள்ளி முதல்வர் அனிதா சாந்தகுமார் வரவேற்புரையாற்றினார். பள்ளி முதல்வர் குத்து விளக்கேற்றி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பெற்றோர்களும் பொங்கல் வைக்கும் போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர். இதனையடுத்து கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றதா. இதில் சிறந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். நிகழ்ச்சியில் கயிறு இழுத்தல் போட்டியும் நடைபெற்றது. இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் இரு குழுக்களாக நின்று தங்களுடைய வலிமையை வெளிப்படுத்தி கயிறு இழுத்தனர். இதனை கண்டோர் ஆரவாரம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து உரியடித்தல் போட்டியும் நடைபெற்றதா. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் தமிழர் திருநாளின் சிறப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். தொடர்ந்து மாணவ மாணவியரின் பல்வேறு கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா. விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி பேராசிரியர்கள் செய்திருந்தனர். எல்லா பேரண்ட்ஸும் நல்லா ஹாப்பியாக வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணோம். பூத்துறை ஊராட்சி மன்றம் சார்பில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் பானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத்துறை ஊராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பூத்துறை ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பொங்கல் விழாவினை முன்னிட்டு அனைவருக்கும் பொங்கல் பரிசாக மாணவிகளுக்கு சுடிதாரும், பெண்களுக்கு புடவைகளும், ஆண்களுக்கு வேட்டி சேலைகளும் வழங்கப்பட்டதா. இதனைத் தொடர்ந்து புத்தம் புதிய 100 ரூபாய் நோட்டை பொங்கல் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ஆதிலட்சுமி கோவிந்தராஜன், வார்டு உறுப்பினர்கள், கிராம பெரியோர்கள், இளைஞர்கள், மகளிர் குழுக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் ஊராட்சி செயலாளர் சாம்பசிவம் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். கிராமம் 2 அனுப்புங்க. அனுப்புங்க. மனையில் போயிட்டாங்க. மனையில் எல்லாம் முடிச்சு கிராமம் போகுது. அப்படியே அதே தான் கரெக்டு. வானூர் கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மாணிக்க வாசகர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலகம் முழுவதிலும் உள்ள சிவாலயங்களில் நாளை ஆருத்ரா தரிசன விழா கொண்டாடப்பட உள்ளதா. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை தவழ கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத திருவாதிரை ஆருத்ரா தரிசன விழா கொண்டாடப்பட்டதா. இதனை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாணிக்க வாசக பெருமாள் கைலாய வாத்தியங்கள் முழங்க விடையேறி மாடவீதி உலா வந்தார். கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அவர் காட்சி அளித்தார். திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் திருவெண்பா பாடி இறைவனை வழிபட்டு சென்றனர்.
வில்லியனூர் மாவட்ட தலைவர் பதவியேற்பு விழாவில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஓம்னிதா பதவியேற்பு விழா வில்லியனூர் கோபால் சுவாமி நாயக்கர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழை மாநில தேர்தல் இணைய அதிகாரி வெற்றிச்செல்வம் வழங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி தங்க விக்ரமன் உடனிருந்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் கனகராஜன், சண்முகம், மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் தீபாய்ந்தான், தொகுதி தலைவர்கள் வில்லியனூர் தொகுதி தலைவர் சுந்தரம், மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் அனுசுவை, திருபுவனை தொகுதி தலைவர் அம்ரீஷ், ஊசுடு தொகுதி தலைவர் முரளி, மங்களம் தொகுதி தலைவர் சபரிகிரீசன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவை அரசு மருத்துவமனையில் ஆதார் முக அங்கீகார பதிவேடு அமல்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை அரசு அலுவலகங்களில் பணிக்கு வராமலேயே வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு சம்பளம் வாங்குவது, பாதி நேரம் மட்டுமே அலுவலகத்தில் இருப்பது, தனக்கு பதிலாக மற்றொரு நபரை பணி செய்ய வைப்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக தொடர் புகார் எழுந்து வருகிறது. இத்தகைய ஊழியர்களை கண்டறிந்து தடுப்பதற்கு நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியர்களின் வருகை பதிவேடு அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கும் பணியில் தேசிய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் தேசிய தகவல் மையம் ஈடுபட்டு வருகிறது. அரசு அலுவலகங்களில் காகித வருகை பதிவேட்டை கையெழுத்திடும் முறையை ஒழித்து ஆதாருடன் இணைக்கப்பட்ட விரல் ரேகை வருகை பதிவேட்டு முறையை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள தலைமை செயலகம் தொடங்கி அரசு மருத்துவமனை வரை உள்பட அனைத்து அரசு அலுவலகங்களும் விரல் ரேகை வருகை பதிவேடு கருவி பொருத்தப்பட்டு சில இடங்களில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 12 இடங்களில் ஆதார் ரேகை வருகை பதிவேடு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒருபடி மேலே சென்று ஊழியர்களின் வருகை பதிவேட்டை துல்லியமாக்க ஆதார் முன் அங்கீகார வருகை பதிவேட்டு முறை கடந்த வாரம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த முறையில் கடந்த வாரம் ஊழியர்களின் வருகை பதிவேடு துல்லியமாக பதிவாகி இருந்தது. இதே நடைமுறை புதுச்சேரியில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் விரைவில் வர உள்ளது. புதுவையில் 5 வயது சிறுமிக்கு HMPV வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் இருந்து குழந்தைகளை தாக்கக்கூடிய HMPV தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இந்தியாவில் பாதிப்பு 13ஆக உயர்ந்தது. தமிழ்நாட்டில் 2 சிறுவர்களுக்கு HMPV வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. புதிதாக பரவி வரும் இந்த வைரஸ் தொற்று பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொற்று குறித்து பயப்பட தேவையில்லை என்றும், ஆனால் பாதுகாப்பு வழிமுறைகள் அவசியம் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 வயது சிறுமி காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் HMPV கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிறுமி தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. தொண்டமாநத்தம் பகுதியில் கால்நடை சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் புதுச்சேரியின் பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தொண்டமாநத்தத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைப்பாளர் தியாகு கலந்து கொண்டு கால்நடை முகாமினை துவக்கி வைத்தார். சமூக சேவகர் மற்றும் தாசில்தார் ஐயனார் முன்னிலை வகித்தார். இந்த சிகிச்சை முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக கால்நடைத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான மலட்டுத்தன்மை கண்டறிந்து சிகிச்சை அளித்தார். இதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவர் செல்வமுத்து சிகிச்சை முகாமில் கலந்து கொண்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், தாது உப்பு கலவை மற்றும் சத்து டானிக்கை எவ்வாறு உபயோகிப்பது, கால்நடை உற்பத்தியை எவ்வாறு பெருக்குவது குறித்து விவசாயிகளுக்கு விளக்க உரையாற்றினார். இந்த சிகிச்சை முகாமின் ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மேலாளர் ஜெயகிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருந்தார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7315 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 58,520 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இன்று முதல் அமலுக்கு வந்த ஹெல்மெட் சட்டம். முக்கிய வீதிகளில் போலீசார் சோதனை. மளிகை கடையில் போதை பாக்கு விற்ற 3 பேர் கைது. 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாக்குகள் பறிமுதல். புதிய மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் ஊழல். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. திருச்சிற்றம்பலம் கல்லூரியில் பொங்கல் விழாவில் தகராறு. ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட மாணவர்களால் பரபரப்பு.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.